TTS. அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் Ft003 மினி டீகோடர் வெர்ஷன் 2ல HDMI ARCல ஒரிஜினல் பைப் ஒன்று வருதா வரலையான்னு சொல்லி நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இதில் ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட்டு, அதே மாதிரி HDMI ARC இன்புட்டு இருக்குது, டிஜிட்டல் இன்புட்டு 3 இருக்குது. அது இல்லாமல் அனலாக் ஸ்டீரியோ இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு இங்கே இருக்குது. இப்போ இந்த போர்டை நம்ம இந்த கேபினெட்டில் ஒரு போர்டை Ft003 வெர்ஷன் 2 ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போர்டில் HDMI ARCல 5.1 வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த கேபினெட்டில் ஆக்ஸு ப்ளஸ் ப்ளூடூத்து நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். ப்ளூடூத்து, ஆக்ஸு அதெல்லாம் ஆல்ரெடி நான் செக் பண்ணி காட்டியிருக்கேன். அதே மாதிரி கோஆக்சலும் ஆப்டிக்கல்லாம் செக் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ HDMI ARC மட்டும் நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு நான் வர்றேன். இப்போ இந்த கேபினெட்டில் 12 வோல்ட் லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக தனித்தனியாக ஆடியோ செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆடியோ அவுட்டுக்கு லைன் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம HDMI ARCல செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக MI டிவிலேருந்து இந்த HDMI ARC வயரை எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த டீகோடரில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் பண்ணுறேன். கனெக்ஷன் பண்ணியாச்சு. டிவியில் பார்த்தீங்கன்னா HDMI ARC டிவைஸ் கனெக்டட்னு வந்துச்சு. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த டிவியில் ஆடியோ செட்டிங்ஸ் உங்களுக்கு செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஆட்டோவில் தான் இருக்கும். இருந்தாலும் ஆடியோ செட்டிங்ஸ் பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மெனுவில் மேலே போனீங்கன்னா இந்த கார்னரில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், டிஸ்பிளே அண்ட் சவுண்டு, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ஆடியோ அவுட்புட்னு இருக்கும். இந்த ஆடியோ அவுட்புட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம HDMI ARC கனெக்ட் பண்ணியிருக்கனால HDMI ARC செலக்ட் ஆகிருக்கு. இந்த வயரை நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இதில் ஸ்பீக்கர்னு ஆப்ஷன் நிற்கும். இப்போ அடுத்த ஆப்ஷன் டிஜிட்டல் அவுட்புட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஆட்டோ, PCM, பாஸ்த்ரோன்னு இருக்குல்ல, இதில் ஆட்டோ அல்லது பாஸ்த்ரோ ரெண்டில் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் PCM மட்டும் செலக்ட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் செட்டிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்டோவில் தான் நிற்கும். நீங்கள் ஸ்டீரியோ வேணுன்னா மட்டும் நீங்கள் PCMல செலக்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் பாஸ்த்ரோ அல்லது ஆட்டோவில் செட் பண்ணுறது தான் ஒரிஜினல் 5.1 ஆடியோ வரும். இப்போ பாஸ்த்ரோவை செட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பென்ட்ரைவை இதில் சொருகியிருக்கேன் இந்த டிவியில். அதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த Ft003 மினி டீகோடரை பொறுத்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது டால்பியா, டிடிஎஸ்ஸா அல்லது PCMா என்ன கண்டென்ட் வந்து ப்ளே ஆகுதுன்னு சொல்லி இந்த உள்ளே வந்து இந்த எல்இடியிலே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு காட்டுற மாதிரி கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PCMன்னு இருக்குது, ரெண்டாவது டால்பி டிஜிட்டல், மூணாவது டிடிஎஸ். இப்போ இதில் என்ன வீடியோ நம்ம ப்ளே பண்ணுறோமோ அந்த கண்டென்ட் வந்து PCMா, டால்பியா, டிடிஎஸ்ஸான்னு இந்த எல்இடியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். PCM வந்துச்சுன்னா அது வந்து அவுட்புட்டில் ப்ரோலாஜிக் 2ஆக ஃபங்க்ஷன் ஆகி 5.1 ப்ரோலாஜிக் அவுட்டாக வரும். டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் 5.1 அவுட்டு தான் வரும். ஆனால் நீங்கள் வச்சுருக்க வீடியோ கண்டென்ட் வந்து ஒரிஜினல் 5.1 இருக்கணும். அப்போனா தான் அந்த 5.1 அவுட்டு வரும். இல்லாட்டினா PCMமாக தான் வேலை செய்யும். ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம லைனை கொடுத்து வச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ ப்ளே பண்ணுறேன். நீங்கள் இந்த எல்இடியை கவனிங்க. டால்பி டிஜிட்டல்னால் இந்த ரெண்டாவது எல்இடி எரியணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். இந்த MI டிவியை பொறுத்தளவுக்கு இந்த கொடி பிளேயர் எதுவுமே தேவையில்லை. இது ஆல்ரெடி இது கூகுள் டிவிங்கிறனால கூகுள் டிவிங்கிறனால மீடியா பிளேயர் இது இன்பில்டாக இருக்குது. அதனால் அதவே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளேயருக்குள்ளே போகும்போது நம்ம எந்த செட்டிங்குமே பண்ண தேவையில்ல. ஆடியோ செட்டிங் இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க. இப்போ அவங்க பேசுகிறாங்க, வாய்ஸ் வரல. இப்போ நான் உங்களுக்கு மாற்றி காட்டுற பாருங்க. இப்போ சென்ட்ரல் வைக்கிற பாருங்க, வாய்ஸ் மட்டும் தனியாக வரும் பாருங்க. அவன் உயிரோடு. இது சரவுண்டு. இது ஃப்ரண்ட் லெஃப்ட்
ரெண்டு ரைட்டு, இது சென்டர். இப்போ நம்ம டால்பிங்கிற எல்இடி எரியுது பாருங்க, டிடி அப்படின்னா டால்பி டிஜிட்டல், அந்த எல்இடி எரியுது. இப்போ இது வந்து டால்பி டிஜிட்டல். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். அவங்க பேசுகிறாங்க, வாய்ஸ் சொல்ல. இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் இருக்குது, ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் இருக்குது, அதனால் வாய்ஸ் சொல்ல. இப்போ சென்டரில் கொடுக்குறேன் பாருங்க. பாய் நீங்கள் சொல்ல, இவங்க அண்ணன் செத்துட்டான். இப்போ சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டர். தோ வேண்டாம் இதே கண்ணால. இப்போ சரவுண்டு, சப்வூஃபர், சரவுண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டர். கண்ணெல்லாம் சவக்கு. இப்போ இந்த எல்இடி கவனிங்க, வந்து நிற்கும். டிடிஎஸ்ல லைட் எரியுது பாருங்க, பார்த்தீங்களா? இது வந்து டிடிஎஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கனால இந்த எல்இடியில் டிடிஎஸ் லைட் எரியுது. இப்போ டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் நம்ம செக் பண்ணுறோம். அடுத்து பிசிஎம்மை செக் பண்ணுவோம். பிசிஎம்னா 2 சேனல், அந்த 2 சேனல் இருந்தாலும் இது வந்து ப்ரோலாஜிக் 2ஆக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த தண்டர் ரைனுங்கிற வீடியோ வந்து பிசிஎம் தான். இப்போ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். இப்போ இந்த எல்இடி கவனிங்க பாருங்கள், பிசிஎம்மில் தான் எரியுது. இதே 2 சேனல்னால பிசிஎம்மில் எரியுது. இப்போ இது பிசிஎம் இருந்தாலும் இப்போ பைப்பான ஒன்று ப்ரோலாஜிக் 2ஆக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ டிடிஎஸ் ஹெச்டி இது இப்போ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எல்இடியை கவனிங்க. இப்போ கரெக்டாக டிடிஎஸ் எல்இடி மட்டும் தான் எரியுது. இப்போ இந்த டிடிஎஸ் வீடியோங்கிறனால இந்த போர்ட்லேயும் இந்த டிடிஎஸ் எல்இடி மட்டும் தான் எரியுது. என்ன கண்டென்ட் ப்ளே ஆகுதோ அது கரெக்டாக இந்த எல்இடியிலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இந்த போர்டில் இன்பில்ட்டாக வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கனால இந்த 6 சேனலில் எந்த சேனலில் பேஸ் வந்தாலும் அந்த சேனலை கொண்டு வந்து சப்வூஃபருக்கு கொண்டு வந்துடும். அதான் பேஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. இந்த போர்டில் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கொடுக்குறேன், இப்போ ஃப்ரண்ட் ரைட்டு கொடுக்குறேன், சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர். சென்டரில் பாருங்கள், எப்போ தேவைப்படுமோ அப்போ மட்டும்தான் அந்த மியூசிக் வரும், மற்ற டயத்தில் வராது. இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சப்பு, சென்டர். இந்த Ft003 வெர்ஷன் 2 மினி டீகோடரை பொறுத்தளவுக்கு டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ், அதே மாதிரி பிசிஎம் எதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.